என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த வராகி உன் கண் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த பச்சை குங்குமத்தை தொட்டாயல்லவா? என் பிள்ளையே, வெகு நாட்களுக்கு பிறகு உனக்கு இந்த பாக்கியம் என்னிடத்திலிருந்து கிடைக்கின்றது. அதை எதனால் இன்று உன் தாயானவள் உனக்கு தர வேண்டும், எதனால் இன்று உன்னை அதை தொடச் சொல்ல வேண்டும் என்பதனை சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால், உன்னோடு நான் இருந்து பயணிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே சரியாக தெரிந்து கொண்டிருப்பாய். இந்த நேரம் உன் தாயானவள் உன் முன்னால் நின்று உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டு, உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய். நான் இருப்பதும், உன் வாழ்க்கையில் நான் இருந்து நடத்துவதும், எப்பேற்பட்ட கஷ்டங்களிலும் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாவற்றையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய பல உண்மைகளை நீ இப்பொழுது என் மூலமாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய். தாயானவளின் பச்சை குங்குமம் அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடாது. சிகப்பு குங்குமத்தை தொடுவது இங்கு எல்லோருக்கும் கிடைக்கின்ற பாக்கியமாகிறது. அதே நேரம் பச்சை குங்குமத்தை அவ்வளவு எளிதில் எல்லா பிள்ளைகளும் தொட்டுவிட முடியாது. இந்த நேரத்தில் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். இத்தனை நாளும் தடைப்பட்டு நின்று கொண்டிருந்த ஒரு விஷயமானது இன்று என்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் சரியாக நடக்க தொடங்கி இருக்கின்றது. என் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் இன்று மிகப்பெரிய அதிசயத்தை கொடுக்க தொடங்கி இருக்கின்றது. உன்னோடு நான் இருக்கும் பொழுதும், உனக்காக நான் வரும் பொழுதும் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். எந்த நிலையிலும் உன் அம்மா உனக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மைகளை கொடுக்கக்கூடிய விஷயங்களை செய்து கொண்டே இருப்பேன். என் குழந்தையே, தடைபட்டு நின்ற காரியம் நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான முழுமையான நம்பிக்கையையும் ஒரு சேர கொடுக்க வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எல்லா விஷயங்களையும் தாண்டி உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணமும் உனக்கு வந்துவிட்டது. சட்டென்று ஒரு நொடியில் எந்த விஷயங்களையும் நாம் விட்டுவிட முடியாது. சட்டென்று இந்த வாழ்க்கையில் நமக்கு எதுவும் வேண்டாம் என்று சொல்லிவிடவும் முடியாது. நம்மை சுற்றி நடக்கக்கூடிய பல நன்மைகளுக்கு இந்த வாழ்க்கை எப்பொழுதும் சரியாக கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். நாம் என்னவாக மாறுகிறோம், ஏதுவாக இந்த வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறோம் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலைகள் காரணமாக உனக்கு வந்து கொண்டிருக்கின்ற இந்த பிரச்சனைகள் எல்லாமுமே இதுவரையிலும் உன்னை போட்டு பாடாய்படுத்தி எடுத்தது எல்லாம் போதும். இனி உனக்காக நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அம்மா இந்த பிரச்சனைகளிலிருந்தெல்லாம் ஒரு நொடியில் அதிசயத்தை நடத்தி உன்னை மீட்டெடுக்க வரவில்லை. ஒவ்வொரு அனுபவங்களாக நீ கற்றுக்கொண்டு இதிலிருந்து மீண்டு வர வேண்டும். யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், யார் எந்த விஷயத்தை செய்கிறார்கள், யார் எப்பேற்பட்ட மனிதர்கள் என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. என் குழந்தையை, இப்படியாக இந்த வாழ்க்கையின் அனுபவங்களை கற்றுக்கொண்டுதான் நீ ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையோ நினைத்து நாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சில நேரங்களில் சில மனிதர்களினுடைய நடவடிக்கைகள் மேலும் மேலும் நம்மை காயப்படுத்தி கொண்டே இருக்கும்.
மேலும் மேலும் நமக்குள் பல அதிசயங்களை தந்து கொண்டே இருக்கும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இனி எதற்கும் கலங்காமல் இரு. உன்னை சுற்றி நான் வருகிறேன் என்பது உனக்கு மிக பெரிய புரிதலாக இருக்கட்டும். உன்னோடு நான் இருக்கிறேன் என்பது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற மிக பெரிய மாற்றமாக இருக்கட்டும். நம்பிக்கைக்குரிய இந்த வாழ்க்கையை உனக்கு எப்பொழுதுமே நான் நல்லபடியாக நடத்தி தர காத்து கொண்டிருக்கிறேன். இனி எந்த நிலையும் உனக்கு வாழ்க்கையில் என்ன கொடுக்கும் என்பதனை உணர்ந்து உன்னை சுற்றி வருகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று தெரிந்து நீ சரியாக நடந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கான நம்பிக்கையும் உனக்கான நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் எப்பொழுதுமே உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. இந்த நிலையை மாற்ற வேண்டும். இந்த சூழ்நிலைகளை உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய மாற்றங்களாக உன் அம்மா தர வேண்டும். அதற்கு உனக்கு நம்பிக்கை கொடுக்கும் விதமாக ஒரு பொருளை நீ தொட வேண்டும். அதற்குத்தான் இன்று உன் தாயானவள் இந்த பச்சை குங்குமத்தை உன் முன்னால் கொண்டு வந்து காண்பித்திருக்கின்றேன். நீ நினைக்கலாம், அம்மா புகைப்படத்தில் தானே எனக்கு காண்பித்தாய், அதை தொட்டால் எனக்கு நல்லது நடக்குமா என்று நீ யோசிக்கலாம். என் குழந்தையே, எல்லாவற்றிற்கும் உன்னுடைய மனதுதான் காரணம். இந்த தாயானவளை உண்மை என்று நம்பும் பொழுது நான் காண்பிக்கின்ற குங்குமத்தையும் நீ நம்ப வேண்டும் அல்லவா? உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் தரக்கூடிய இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டு தேவையில்லாத எண்ணங்களை சுமந்து கொண்டு எதையுமே நீ ஒருபோதும் விட்டு விடாதே. மேலும் மேலும் இந்த வராகி உன்னோடு இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த மாற்றங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சட்டென்று நான் ஒரு அதிசயத்தை உன் வாழ்க்கையில் நடத்திவிட வேண்டும் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் என் குழந்தையின் மனது என்னவாக இருக்கின்றது, என் பிள்ளையின் மனதில் என்ன எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும். நாம் நமக்காக இந்த வாழ்க்கையின் அத்தனை உண்மைகளையும் தெரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். நமக்காக ஒவ்வொரு நன்மைகளையும் நாம் தெரிந்து கொள்ள எண்ணுகிறோம். இதையெல்லாமும் கடந்து நீ இனிமேலும் இந்த வாழ்க்கையில் அடையக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சர்வ நிச்சயமாக என்னிடத்திலிருந்து உனக்கு நல்ல பதில் கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே. சட்டென்று ஒரு நொடியில் நடக்கக்கூடிய விஷயமும் அல்ல. சட்டென்று ஒரு நொடியில் இவை மிக பெரிய மாற்றங்களை கொடுத்து விடுவதும் அல்ல. இனிமேல் இவையெல்லாம் உன்னை தலைகீழாக புரட்டி போடும் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். தெய்வத்தின் மீது நீ கொண்ட நம்பிக்கையும் இந்த வாழ்க்கையின் மீது நீ கொண்ட அன்பும் என்றும் என்றென்றும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னோடு நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி மனக்கலக்கத்தோடு இருந்து கொண்டிருந்த என் பிள்ளைக்கு என்ன நடந்தாலுமே அதை சரியாக நடத்தி கொடுக்கத்தான் நான் வந்திருக்கின்றேன். உனக்கு சரியான உண்மைகளை கொண்டு வந்து கொடுக்கத்தான் நான் வந்திருக்கின்றேன். இந்த நிலையும் சரி, இந்த வாழ்க்கைக்கான உன்னுடைய சூழ்நிலைகளும் சரி, சர்வ நிச்சயமாக உனக்கு தெளிவான விஷயங்களை என்னவென்று சொல்லிக் கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அம்மாவை தினம் தினம்தான் காண்கின்றோம், தினம் தினம்தான் அவள் வார்த்தைகளை கேட்கின்றோம். அவளும் சொன்னதையே தான் சொல்லி கொண்டிருக்கின்றாள். இதனால் என்ன நடக்கும் என்று சந்தேகப்படுகின்ற பிள்ளைகளுக்கு மட்டும் ஒரு வார்த்தையை சொல்கின்றேன். என்னை நம்புகின்ற குழந்தைகள், இந்த வராகியின் அன்பு நமக்கு நிரந்தரமானது என்பதனை புரிந்து கொள்கின்ற குழந்தைகள் ஒரு பொழுதும் இந்த தாயானவளை வெறுக்கவும் மாட்டார்கள். என் வார்த்தைகளை கேட்டு சலித்தும் போக மாட்டார்கள். அம்மா நினைப்பது என்ன தெரியுமா?
ஒரு இலக்கை நோக்கித்தான் நீ ஓடிக்கொண்டிருக்கின்றாய். அந்த இலக்கை நோக்கிய உன்னுடைய பயணம் வெற்றி பெற வேண்டும் என்றால் நான் அதற்கான வழிவகைகளை உனக்கு உருவாக்கி தர வேண்டும். நீ அதை வெற்றி பெற்று உன் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை அடைந்துவிட்ட பிறகு உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனால்தான் எப்பொழுதுமே நீ நன்றாக இருக்க வேண்டும். தேவையில்லாத எண்ணங்களை தூக்கி சுமக்கக்கூடாது. தேவையில்லாமல் இந்த மனிதர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் கணக்கில் எடுத்து கொண்டு உன்னை நீயே ஒருபோதும் தாழ்த்தி கொள்ளாதே. உன் மீது நான் கொண்ட அன்பும் அக்கறையும், உன் மீது நான் கொண்ட உண்மையும் நல்லெண்ணங்களும் நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் உனக்கு உறுதியாக கிடைக்கும். உறுதியாக உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றிவிடும். எந்த நிலையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வரும்பொழுது அதற்கெல்லாம் நீ பதற்றமடையாமல் சந்தோஷமாக உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் அடைந்துவிட நீ தயாராக இருந்து கொண்டிரு. சந்தர்ப்ப சூழ்நிலைகளை இந்த வராகி உனக்கு சாதகமாக்கி கொடுக்க தயாராகிவிட்டேன். உன்னுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்க தயாராக இருக்கும் பொழுது நான் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு உறுதியாக நடத்தி கொடுக்க வருகின்றேன். ஒவ்வொரு விஷயங்களையும் உறுதியாக உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க நான் வருகிறேன் என்பதனை நீ மறக்காதே. நடந்து முடிந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து முடிந்ததாகவே இருக்கட்டும். நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவானாலும் யாரோடு எதை செய்தால் நமக்கு என்ன நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்கினால் அது என்னவெல்லாம் கொடுக்கும் என்பதும் உனக்கு தெரிய வந்துவிடும். இந்த தாயானவள் என்னுடைய அன்பினை பெற்ற குழந்தைகளுக்கு வாழ்க்கையில் அவ்வப்பொழுது இது போன்ற குங்குமத்தை தொடுகின்ற பாக்கியம் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்தி கொள்கின்றவர்கள், அதை சரியாக இந்த வாழ்க்கையில் நடத்துகின்றவர்கள் என்று எல்லோருமே உன்னை தேடி வந்து உனக்கான விஷயங்களை செய்து கொடுப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு நடத்துவது போல இந்த வாழ்க்கையும் உனக்கான ஒட்டுமொத்த செயல்களையும் ஒரு சேர செய்து கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். எந்த நிலையும் உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக நிரந்தரமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு நான் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அம்மாவின் அன்பையும் அம்மாவின் ஸ்பரிசத்தையும் உனக்கு அள்ளி கொடுக்கின்றேன். யாரையும் நம்பி இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் ஏமாந்து போய் நிற்காதே. யாரையும் நம்பி இந்த வாழ்க்கையில் நமக்கு எதுவும் கிடைக்கவில்லையே என்று எண்ணிக்கொண்டிருக்காதே. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ என்னவாக மாற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அதுவாகவே உன் வாழ்க்கை மாறும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னுடைய எண்ணங்கள்தான் உன் வாழ்க்கை என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். உன் எண்ணங்களினால் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரி செய்து விடுவாய். தவறான ஒரு விஷயம் நடக்கும் என்றால் கூட அதை சரியான பாதைக்கு அழைத்து வர உன்னால் முடியும் என்பதனை நீ உணர்ந்திடுவாய். இப்பொழுது போல எப்பொழுதும் இந்த வராகி உன் வாழ்க்கையில் நிறைந்து நின்று உனக்கான பேரதிசயங்களையும் உனக்கான பெருமகிழ்ச்சியையும் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள். சட்டென்று நான் வந்துவிட்ட உடனேயே உனக்கு மனதில் இருக்கின்ற குழப்பங்கள் அதிகரித்து விட்டது என்றால் நிச்சயமாக இன்று உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதும் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை ஒட்டு மொத்தமாக நீ பெற வேண்டும் என்பதனையும் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் நடத்தும் பொழுது அதனை என்னவென்று நீ பார்த்து கொண்டிருந்தாயானால் அப்படி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த ரகசியங்களையும்
ஒரு சேர கொண்டு வந்து கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எந்நாளும் உனக்கு வெற்றிக்கான நேரம்தான். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.